सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பார்க்குறோம். முதல் அத்தியாயத்தில் எப்படி கம்சன் சூரசேன தேசத்தை எல்லாம் உக்ரசேனரை சிறையிலிட்டு சூரசேன தேசத்தையும் சேர்த்து தானே ஆண்டு வந்து கொண்டிருந்தான் என்பதை பற்றி சுகர் சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ 2வது அத்தியாயத்தில் சுகர் சொல்கிறார், இந்த கம்சனுடைய கூட சேர்ந்து யாரெல்லாம் இருந்தார்கள் சொல்லுவா இல்லையா, உங்களுடைய ஃப்ரெண்டை சொல்லு உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராவப் இருக்கு இல்லையா. அதே போல் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தேன்னா பிரலம்பன், பகன், பிரலம்ப பகச்சானூர திருணாவர்த்த மகாசனைஹி. பிரலம்பன், பகன், சானூரன், திருணாவர்த்தன், அகாசுரன், முஷ்டிகன், அரிஷ்டன், திவிதன், போதனை, கேஷி, தேனுகன், பானன், நரகன், அப்படி இந்த மாதிரி அசுரர்களோடு சேர்ந்து கொண்டு அவன் என்ன பண்ணான், அது மட்டும் இல்லை ஜராசந்தனும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து யாதவர்களையெல்லாம் ரொம்பவே இம்சை பண்ணிட்டு வந்தான் கம்சன். அப்போ யாதவர்கள்லாம் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்ன பண்ணனா, அங்கே பக்கத்தில் குரு, பாஞ்சாலம், கேகயம், சால்வம், விதர்ப்பம், நிஷதம், விதேகம், கோசலம்னு பக்கத்தில் நாடுகள் எல்லாம் போயிட்டா. இங்கேருந்து போயாச்சு. ஆனாலும் கொஞ்சம் பேர் இருந்தால் அவள் என்ன பண்ணான்னா கம்சனிடத்திலேயே சேவகம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். தேவகியினுடைய 6 குழந்தைகள் கொல்லப்பட்டாயிற்று கம்சனினால். 7வது குழந்தை, அதாவது ஆதிசேஷன் 7வது கர்ப்பமாக தோன்றினார். கர்ப்போ பபுவ தேவக்கியா ஹர்ஷ சோக விவர்த்தனக. அதாவது ஹர்ஷ சோக, ஹர்ஷம்னா சந்தோஷம், சோகம்னா துன்பம் தெரியும். அதை விவர்த்தனம் பண்ணுபவராக அனந்தன் என்ற பெயரோடு பகவானுடைய அம்சமாக 7வது கர்ப்பமாக பகவானுடைய அம்சமாக தோன்றினார் அவர். அப்பொழுது பகவான் என்ன பண்ணார், யோகமாயைக்கு கட்டளை இட்டார். என்னன்னா, கச்ச தேவி, நீ செல் விரஜம், எங்க கோகுலத்துக்கு செல். அங்கு கோபிக்கு, அந்த விரஜம் எப்படிப்பட்டது தெரியுமா, பத்ரே மங்களமானவளே, கோபீர் அலங்கிருத்தம், கோபர்கள் கோபிகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகுற்ற அழகான அந்த ஆயர்பாடிக்கு கோகுலத்துக்கு செல். ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்த கோகுலே. நந்தருடைய கோகுலத்தில் வசுதேவருடைய பாரியாவான ரோஹிணி இருக்கின்றாள். வசுதேவருக்கு மற்ற மனைவிகள் இருக்கா இல்லையா, 7 பேர் இன்னும் இருக்கா. அப்போ அவர்கள் எல்லாம் கம்சனுக்கு பயந்துண்டு வேறு ஒரு இடத்துல மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இவர் சொல்றார், தேவகியினுடைய வயிற்றுள்ள அந்த சேஷன் இருக்காரே, தேவக்கியா ஜடரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாம மாமகம், அந்த ஜடரத்தில் இருக்கின்ற சேஷனை, அந்த அம்சத்தை கருவை கொண்டு ரோஹிணியா உதரே சன்னிவேஷ, ரோஹிணியுடைய உதரத்தில் வைத்துவிடு. நான் தேவகியினுடைய வயிற்றில் பிறக்கப் போகின்றேன் என்னுடைய அம்சத்தோடு. அதாகம் அம்சம் பாகேன, என்னுடைய அம்சங்கள் என்ன, ஞானம், பலம்ங்கிற எல்லா அம்சங்களோடு தேவக்கியா புத்திரதாம் சுபே, தேவகியினுடைய புத்திரனாக நான் ஜனிக்கப் போகின்றேன். பிராப்சியாமி தம் யசோதாயா நந்த பத்னியாம் பவிஷ்யசி, நீ நந்தனுடைய பத்னியான யசோதைக்கு பிறப்பாய், குழந்தையாக பிறப்பாய். அப்போ அது மட்டும் இல்லை, அர்ச்சிஷந்தி, உன்னை மனுஷர்கள் எல்லாம் உன்னை அர்ச்சனை செய்வார்கள். ஏன் தெரியுமா, நீ சர்வ காம வரேஸ்வரி, விரும்பியது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தாயாக, அதாவது அம்பாளாக உன்னை தூபதீப ஆராதனையோடு மனுஷர்கள் வழிபடுவார்கள். உனக்கு என்னெல்லாம் பேருக்க போகிற தெரியுமா, நாமதேயானி, உனக்கு என்ன நாமதேயம், நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானிச்ச நராபுவி, இந்த புவியில் நரர்களால், மனிதர்களால் உனக்கு நாமமும் இடமும் கொடுத்து உன்னை வழிபடுவார்கள். அந்த நாமத்தெல்லாம் சொல்றார் பகவான். துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதிச்ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்னிகேதிச்ச மாயா நாராயணீஷானி சாரதே அம்பிகேதிச்ச. சாரதா அம்பிகைன்னு எல்லா கோவில்களிலும் உன்னை துதிப்பார்கள். அப்போ கர்ப்பத்திலிருந்து நீ கொண்டு செல்வதனால அதாவது 2 விஷயங்களை இணைக்கிறது சங்கர்ஷணன். அதனால்தான் பலராமருக்கு சங்கர்ஷணன் என்ற பேர், ராமன் என்ற பேரும், பலத்தோடு இருப்பதால் பலராமன் என்றும் அவரை பெயரிட்டு அழைப்பார்கள்.
இப்படி சொல்ல உடனே யோகமாயா அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்றாள். வணங்கி விட்டு அங்கே சென்றாள். சொன்ன வேலையை செய்து முடித்தாள். சந்திஷ்டைவம் பகதா ததேத்யோமிதி தத்வச்சக. அவர் சொன்னதை கேட்டார். யோகமாயா தேவகியினுடைய கர்ப்பம் ரோஹிணி இடத்துல மாற்றப்பட்டோடனே தேவகியினுடைய கர்ப்பம் கலைந்து கொடுத்தோன்னு மக்கள்லாம் நினச்சிட்டு இருந்தா. அப்போ பகவான் வசுதேவருடைய மனதில் நுழைந்தார். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தா நாம பயங்கர ஆவிவேஷாம்ச பாகேன மன ஆனக துந்துவே. பகவான் வாசுதேவரனுடைய மனதில் நுழைந்தார். அந்த புருஷோத்தமனான பகவான் அந்த ஒளி வடிவு இருக்கு இல்லையா, பகவான் ஒளி வடிவில் நுழைந்தார். அவருடைய மானசீகமாக தன்னில் இருந்த அந்த ஒளியான அந்த அதாவது எல்லாருக்கும் விஸ்வாத்மனாக இருக்கின்ற அந்த பகவான் வசுதேவரால் தேவகிக்கு, அதாவது உலகத்துக்கே மங்களம் தருபவர் வசுதேவரிடத்திலிருந்து தேவகி அதை மனதார பெற்று கொண்டாள். ததார சர்வாத்மக ஆத்மபூதம் காஷ்டாயதா ஆனந்தகரம் மனஸ்தக. அப்படி அவள் பகவானே தன்னுள் வைத்து கொண்டவள். கம்சனுடைய அந்த காராகிரகம் அதில் அவளுடைய ஒளி வெளியில் தெரியாமல் அப்படியே மங்கி முழுவதுமாக தெரியாமல் இருந்துதான். எப்படி விளக்கேற்றி வச்சு அதை ஏதான ஒரு கூடையில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்போது விஷ்ணுவையே சாட்சாத் பரபிரம்மத்தையே தாம் வீக்ஷ கம்சக விஷ்ணுவையே கருவில் ஏற்றவளாக இருப்பதனால அவளுடைய விரோச்சயந்திம் பவனம் சுச்சிஸ்மிதாம். அவள் இருக்கிற இடமே ரொம்ப ஒளி வீசத்தான். அதை பார்த்துட்டான் இவன், கம்சன் பார்த்துட்டான். அப்போ அவனுக்கு தோணித்து ஹரீர் தான் வந்திருக்கானோ, ஹரீர் தான் என்னுடைய பிராணத்தை ஹரிக்கக்கூடிய ஹரீர் தான் இவளுடைய ஜடரத்தில் புகுந்திருப்பாரோ. இவ்வளவு அழகாக இருக்கின்றாளே இவ. துருவம் கண்டிப்பா இதா இருக்கும். துருவம் ஸ்ரிதோ என்ன புரேயம் மீதிருஷி கிமத்தே தஸ்மின் கரணீயமாசுமே. நான் இப்போ என்ன பண்றது? ஸ்ரீயா ஸ்வசுரு குரு மத்தியாவதோயம் யசஹா ஸ்ரீயம் ஹந்தியனு காலமாயோ. இவளை நான் வதித்து விட்டால் என்னுடைய யசசு ஸ்ரீயெல்லாம் போயிடுமே. இவளை எப்படி நான் கொல்வது? அவனுக்கு அதே நினப்பா எடுத்தான். அவன் பார்க்குற இடத்துல எல்லாம் அதையே நினச்சி பார்த்துட்டு இருக்கானா. இது அவன் அந்த எண்ணத்தையோடு இருக்கும்போது அவனை பார்த்தாலே ஒரு நடைவனம் போல இருக்கின்றார். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு ஹரினி எண்ணத்தையே இப்போ நினச்சிட்டு இருக்கான். அவன் எப்போ பிறப்பான்னு பார்த்துட்டு இருந்தான். அது எப்படிலாம் இருந்தாங்கிறத 24வது ஸ்லோகத்தில் சொன்னார். ஆசீனக உட்காந்துட்டு இருந்தாலும் சம்விஷ திஷ்டன்னு படுத்துட்டு இருந்தாலும் சரி, திஷ்டன் நின்றுட்டு இருந்தாலும் சரி, புஞ்சானக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, பரியட்டன் மகிம தரையில் அப்படி சுத்தின் அப்படி நடந்துட்டு இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் சிந்தையானோ ரிஷிகேஷம் அபஷ்யத்து. ரிஷிகேஷன்னா என்ன? இந்திரியங்களை வென்றவன் தான் ரிஷிகேஷன். ரிஷிகேஷனான அந்த ஸ்ரீஹரியே நினச்சிட்டு இருந்தா அவனையே தன்மயமான ஜெகத்தா பார்த்துட்டு இருந்தான். ஜெகத்தில் அவன் எங்கே பார்த்தாலும் ஸ்ரீஹரியாக தான் தோன்றது இல்லையா. இந்த விரோதி பக்தி பண்ணிட்டு இருக்கான் இப்போ கம்சன் இல்லையா. அப்போ அவர் சொல்கிற இப்படி தேவகியினுடைய ஜடரத்தில் பகவான் இருக்கும் பொழுது பிரம்மா பவஷ்ச தத்ரைத்ய முனிவீர் நாரதாதிபிகி பிரம்மதேவனும் பவா சிவபெருமானும் நாரதரும் எல்லா முனிகளும் முனி சங்கத்தோடு அங்கே தேவர்களும் எல்லாரும் ஸ்ரீஹரி அப்படியே ஸ்துதி பண்ணுறாளாம். தேவைஹி சானுச்சரைஹி சாகம் கீர்பிர் விருஷணம் மடையன்னு அப்படியே பொழியிறாவா, ஸ்துதி பொழியிறா பகவானை பார்த்து. சத்தியவிரதம் சத்தியபரம், இந்த அருமையான ஸ்லோகம் 26வது ஸ்லோகம் சத்தியத்தை பற்றி கொண்டு இந்த ஸ்லோகம். சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யமிருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. சத்தியம் என்ன? சத்தியம் பகவான் சத்தியத்தினால மட்டும்தான் அவரை அடைய முடியும். சத்தியம் பரமாக இருக்கின்றது. சத்தியம் பரம் தீமகி சொன்னோம் இல்லையா முதல் ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில். அது சொல்லும்போது கூட சொன்னோம், இந்த சத்தியத்தை கொண்டே அவர் முடிச்சிருப்பார். இந்த சத்தியத்துக்கு மாறுதல் இல்லை, ஏன்னா அது நித்திய சத்தியமாக இருக்கும் இல்லையா. அப்போது எப்பொழுதுமே சத்தியமாக இருப்பவர் அவர். நம்ம தான் இருந்தோம் இருக்க போகிறோம் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர அவர் எப்பொழுதுமே இருப்பவர். சத்தியம்னு அழைக்கிற எல்லா விஷயங்களுக்குமாக, அதாவது இப்போது
பிரகிருதியை வைத்து கொண்டு நம்ம சத்தியம் போடுவோம்ல, காற்று வீசுகிறது, இது வீசுகிறது, அது அந்த மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் நித்திய சத்தியமாக இருப்பவர் அவர். நம்ம உள்ள அந்தர்யாமியாக இருந்து சத்தியாத்மகமாக இருப்பவரும் அவர். அவர் அழியாமல் இருப்பவர், மற்றவற்றை அழியாமல் காத்து நிற்பவர், எப்பொழுதுமே சத்தியமாக இருப்பவர். அவரை சரணடைகின்றோம். பிரபன்னாக துவாம் சரணம் பிரபன்னாக என்று அவர்கள் சுதி செய்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் இருக்கு, இந்த உலகம்ல என்ன பார்க்குறோம்? சமஷ்டியாக, அதாவது எல்லாம் சேர்த்து பார்க்குறோம், வெஷ்டியாக பார்க்குறோம், பிரித்து பார்க்குறோம், அப்புறம் சரீரம்ங்கிற ஒரு உருவத்தை வைத்து கொண்டு பார்க்குறோம். அப்போது இந்த உலகம்ங்கிறது ஒரு மரம், இது பிரகிருதி. இந்த பிரகிருத்தின்னா இயற்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? இதில் இன்பம் துன்பம்ங்கிற 2 பழம் பழுத்திருக்கு. அது சத்வம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்களான 3 குணங்களை வேறாக கொண்ட இந்த மரம். சரியா? சமஷ்டி சொல்லிட்டோம், வெஷ்டி சொல்லிட்டோம், சரீரம்னு சொன்னோம். அது எப்படி இருக்குது? மரம்னு சொன்னோம். இந்த உலகம்தான் மரம்னு சொன்னோம். அதில் இந்த 2 விஷயங்கள் துவந்தங்கள் இருக்குது. இன்பம் துன்பம்ங்கிறது என்னது? இன்பம் வந்தால் துன்பம் வந்தே தீரும் இல்லையா? அதே போல் அப்புறம் 3 குணங்கள் இருக்குது, அது வேறாக இருக்குது. 4 பேர் இருக்கே, எது? தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம். அது என்னது? 4 சுவைகளாக இருக்குது. 5 ஞானேந்திரியம் இருக்குது, அதாவது பாடி, தட் இஸ் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது விழுதுகளாக இருக்குது. சோகம் மோகம் ஜரை மிருத்யு பசி தாகம்ங்கிறது 6 விஷயங்கள் மாறுகின்ற விஷயங்களாக இருக்குது. தோல் ரத்தம் மாம்சம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்லம்னு 7 தோள்கள் கொண்டு இருக்கின்றது. 5 பூதங்கள் மனம் புத்தி அகங்காரம்ங்கிற 8 கிளைகள் கொண்டது. கண்ணு காது மூக்கு வாயின்னு 7 துவாரங்கள் மேலேயும் கீழே 2 மலத்வாரங்களும் கொண்டு 9 வாயில்களை கொண்டது. பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம கிருகர தேவத தனஞ்சயன்கிற 10 வாயுக்களை இலைகளாக கொண்டது. ஜீவாத்மா பரமாத்மாங்கிற 2 பட்சிகள் அதில் உட்கார்ந்துருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த 27வது ஸ்லோகம் அண்ட சராசரத்தினுடைய இந்த பாகவதத்தில் சொல்கிறாலே பகவானோட அந்த சிருஷ்டி, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து கொடுக்குறார். ரொம்ப அழகா ஏகாய நோசோ தீபல ஸ்திரி மூல, அதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 தசதி த்விகோ ஹியாதி விரக்ஷைஹி விரக்ஷஹ. அழகா அந்த 10 வரைக்கும் எண்ணிக்கையில் சொல்லியிருக்கார். இந்த மரத்துக்கு காரணம் யாரு? தொமேக ஏவாச சதப்பிரசூதி, நீர்தான் காரணம் பிரபு. அது எங்கே அடங்கிறது? உன்னிடத்தில் தான். தொம் சந்நிதானம் தொம் அனுகிரகச்ச, உன்னுடைய அனுகிரகம். அதாவது ஜீவன்களாக இருக்கின்றது. அதாவது நம்ம வேற, ஜீவன் வேற, பகவான் வேற அப்படின்னு 2 துவந்தம் இருக்குல்ல. தொன்மாயா சம்வத சேதசஸ்துவாம் பஷ்யந்தி நானான விபஷ்சதோயே. அறிவு இல்லாதவர்கள் வேணா 2ஆக தெரியலாம், துவந்தமாக தெரியலாம், ஆனால் எல்லாமே நீர்தான் என்பது பண்டிதர்களுக்கு தெரியறது. அப்போ எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கின்ற பகவானே நீவீர் தானே. பிபர்ஷி ரூபான்யவபோதாத்மா எது? ஷேமாய லோகஸ்ய சராச்சரஸ்ய, எல்லோருடைய ஷேமத்துக்காக ஒரு ரூபமானா எடுத்திருக்கேள். சத்வோபன்னானி சுகாவஹானி சதாமபத்ராணி முகுஹு கலானாம். இந்த சாத்வீக ரூபத்தை கொண்டு இருக்கின்றீர்களே, எல்லோருக்கும் நல்ல நன்மை தருபவர்களாக இருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி துவயம்புஜாக்ஷா அகில ஸ்வமாத்வதாம்னி சமாதினாவேஷித சேதசைகை त्वत्पाद போதேன மகத்கிருதேன குர்வந்தி கோவத்சபதம் சபதம் பவாப்திம். இந்த பவாப்தி இருக்கே, பவாப்தின்னா என்னது? சம்சார சாகரம். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பவாப்தி. அப்ஜன் அழகான செந்தாமரை கண்ணா, சுத்த சாத்விக ரூபியான உன்னிடத்துல இந்த சித்தத்தை ஒருமுகப்படுத்தி பகவானான உம்மை ஓடமாக கொண்டு இந்த சம்சார பவாப்தியை கடக்க செய்கின்றீர்கள். உன்னிடத்துல, அதாவது இது உன்னை நினச்சிட்டா போகிறோம். அது எப்படி இருக்குன்னா, பெரிய கடலாக இருந்தால் கூட இந்த பசுவோட கஞ்சினோட குழம்பு அடியை போல் சின்னதாக செய்து கொண்டு அதை கடக்கிறதுக்கு உதவி கொண்டு இருக்கின்றீர்களே. இதை நம்ம அத்தியாயம் 1 பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் பரீட்சித்து சொன்னார், தன்னுடைய பிதாமகர்களை எப்படி
பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்கும்போது இப்போ இருக்கின்ற அந்த போரில் எப்படி கிருஷ்ணன் காப்பாற்றினார் என்று இல்லையா. அப்போது இவர் சொல்கிறார், தேவர்களெல்லாம் சொல்கிறார், அந்த பக்தர்களுக்கு அருள் புரிபவர்கள் நீவர் அல்லவா, கருணை சாகரம் இல்லையா. ஸ்வயம் சமுதித்ய சுதுஸ்தரம் தியுமன்ய பவார்ணவம் பீம மதப்பிரபு சௌஹிருதாக. அதாவது இந்த சம்சாரங்கிற அந்த பவார்ணவம் இருக்கே, அதை கடக்கிறதுக்கு பகவானே உம்முடைய சரணகங்கள் பவத் பாதாம்போருக நாவமற்ற, அந்த நாவம் அதுதான், அதாவது கப்பல், அது உன்னுடைய சரணகமலங்கிற அந்த அழகான அந்த ஓடம் கொண்டு கடந்து போயிருக்கின்றார்கள். நிதாயாத்தா சத அனுகிரகோ பவான், உம்முடைய அனுகிரகத்தினாலே சம்சார சாகரத்தை கடந்திருக்கின்றார்கள். அதற்கப்புறம் 32வது ஸ்லோகத்தில் சொல்றார், இப்படி ஒரு நிலை இருக்கின்றதுன்னா இதுக்கு இன்னொரு நிலையும் இருக்கு. என்ன நிலை தெரியுமா? ஏ அந்நிய அரவிந்த ஆக்ஷ தாமரை கண்ணா, விமுக்தமானின, நம்ம முக்தி ஆகிட்டோம்னு என்ன நினைச்சுட்டு இருக்கா, பக்தி பண்ணாம விசுத்தமான புத்தி இல்லாமல் இருப்பவர்கள், அந்த நல்ல விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கும் அவளுக்கு, நல்ல படிப்பு, நல்ல குலம், நல்ல விஷயங்கள், நல்ல ஞானம் கிடைச்சாலும் பகவானிடத்துல இருக்கிற அந்த ஒருமுகப்பட்டு அந்த பக்தி பண்ணாமல் தவறி கீழே விழுந்துடுறா. பிரபு, உம்மை நம்பியவர்களை நீர் என்றுமே கைவிடுவதில்லை. பக்த சௌஹிருதாக ததானந்தே மாதவத்தாவகா குவச்சித் பிரஷ்யந்தி மார்கா त्वयि பக்த சௌஹிருதாக त्वय्याभिगुप्ता விசரந்தி நிர்பயா விநாயகானீகப மூர்தசு பிரபு. என்ன ஆனாலும், அதாவது என்ன இடையூறுகள் வந்தாலும் பகவானான உம்மை பிடித்தால் நீர் பக்தர்களை கைவிடுவதில்லை என்று சொல்கின்றார்கள். ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் உலகத்தை காப்பாத்துறதுக்கு தானே சுவாமி. சத்வம் விசுத்தம் ஷயதே பவான் சிதோ ஷரீரினாம் ஷேய உபாயனம் வபுஹோ வேத கிரியா யோக தபஸ் சமாதிபிஹி தவார்ஹனம் ஏன ஜன சமீஹதே. சமாதி யோகம் இல்லையா, வேதம் சொல்றது, வேள்வி கர்மா பண்றது, தபஸ் பண்றது, இதனால மக்கள் உம்மை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகமே உம்மிடத்திலிருந்து தானே தோன்றியது. சுத்த சாத்வீக ரூபிணியான நீவிர் அபரோக்ஷ ஞானம், அதாவது அபரோக்ஷ ஞானத்தினால நேரடியான அந்த ஞானம் கிடைக்கணும்னா அந்த துவந்த, அதாவது வேற்றுமை உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீரே படைத்து காத்து கொண்டு இருக்கின்றீர்கள். சுத்த சாத்வீக ரூபிணியாக இருக்கின்றீர்கள். மனசுக்கு சாட்சியாகவும் மனசாலும் வாக்காலும் எல்லாம், அதாவது பகவானை நம்ம ஸ்மரணை பண்ணும்போது மனசா வாச்சா கர்மனா நம்ம பண்ணணும் இல்லையா, அதானே உபாசனை. அப்போ பகவானே உம்முடைய நாமங்களை கேட்டால், படித்தால், மனதால் சிந்தித்தால், பிறர் நினைக்கும்படி செய்து வருபவன், வேள்வி முதலான செயல்களில் உன்னுடைய சரண கமலங்களையே நினைத்து கொண்டிருந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. போருமா? நமக்காக இந்த ஸ்துதியில் இந்த ஸ்லோகம் நமக்காக சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்க. யாரு? சுண்மன்னு கிருணன்னு சம்ஸ்மரயன் சிந்தையன்னு நாமானி ரூபாணி சமங்களானி தே கிரியாசு யத்வச்சரணாரவிந்தயோர் ஆவிஷ்டச்சேதா ந பவாய கல்பத்தே. மீண்டும் பிறப்பதில்லை. பகவானே உன்னுடைய சரணகமலங்களில் சரணாகதி பண்ணினதுனால பூமாதேவியினுடைய பாரத்தை எல்லாம் நீக்குகின்றீர்கள். உம்முடைய அழகான அந்த சரணகமலங்கள் இருக்கே, அதில் ரேகைகள் இருக்கே, லட்சணைகள் இருக்கே, அதெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த பூமி எத்தனை பெரிய பாக்கியம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த திருவிளையாடலாம் நாங்கள் நினைச்சே பார்க்க முடியலையே. அது எவ்வளவு ஒரு வினோதமா இருக்கு. வினோதம் பத தற்கையாமகே. எல்லோருக்கும் அபயம் அளிப்பவரே பகவானே. மத்ஸ்ய அஸ்வ கச்சப நிருசிம்ம வராக அம்ச ராஜன்ய விப்ர விபுதேஷு கிருதாவதாராக. எத்தனை அவதாரங்கள் பகவானே. மத்சிமாகவும் ஐகிரீவராகவும் கூர்மராகவும் நரசிம்மராகவும் வராக ஹம்சராகவும் ஸ்ரீராமராகவும் பரசுராமராகவும்
வாமனராகவும் அவதாரம் செய்து எல்லோரையும் காத்து கொண்டிருந்தீர்களே. இந்த பூமியினுடைய சுமை இப்பொழுது இருக்கு, இந்த பாரம்புவோ ஹர, இதை நீக்குவீர்களாக. உமக்கு வந்தனம் வந்தனம் தே. திஷ்டியாம் அம்ப, இப்ப தேவகிக்கு திஷ்டியாம்பதே குக்ஷிகதக பரப்புமான் நம்சேன சாட்சாத் பகவான் பவாயனக. சாட்சாத் பகவானே நன்மைக்காக உம்முடைய குக்ஷியிலே அவர் வந்து திருவயிறு மணிவயிறில் வாய்த்திருக்கின்றாரே. கம்சனை பார்த்து பயப்பட வேண்டாம், இவர் எல்லோரையும் காப்பாற்றுவார். மாபூத் பயம் போஜபதோர் முமோஷோர் கோப்தா யதூனாம் பவிதா தவாத்மஜகா என்று சொன்னார்கள். அந்த சொதி முடிஞ்ச உடனே அவர் சொல்றார் சுகர், இப்படி பகவானை, அதாவது பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும் சுதி செய்து அவர்களுடைய இடத்திற்கு தேவாக பிரதியுர் திவம், அவர்களுடைய இடத்துக்கு சென்று சேர்ந்தார்கள் என்று சுகர் இந்த இரண்டாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். ஸ்ரீஹரே நம ஸ்ரீஹரே நம ஸ்ரீஹரே நம. அத்த द्वितीयोऽध्यायः श्रीशुक उवाच प्रलम्ब बकचाणूर तृणावर्तमहाशनैः मुष्टिकारिष्ट द्विविध पूतना केशिधेनुकैः अन्यै च असुरभूपालैर्बाणभौमादिभिर्युतः यदूनां कदनं चक्रे बलिमागतसंशयः ते पीडितानि विमिषुर्कुरु पञ्चालकेकयान् शाल्वान् विदर्भान् निषदान् विदेहान् केसलानपि एकेतम् अनुरुन्दान ज्ञातय पर्युपासते हतेषु षट्सु बालेषु देवक्या औग्रसेनिना सप्तमो वैष्णवं धाम यमनन्तं प्रचक्षते गर्भो बभूव देवक्या हर्षशोकविवर्धनः भगवानपि विश्वात्मा विदित्वा कंसजं भयं यदूनां निजनाथानां योगमायां समादिशत् गच्छ देवी व्रजं भद्रे गोभिरलङ्कृतं रोगिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्यां च कंस संविघ्ना विवरेषु वसन्तिः देवक्या जठरे गर्भं शेषाख्यं धाममामकं तं सन्निकृष्य रोगिण्या उदरे सन्निवेशय अताहम् अंशभागेन देवक्या पुत्रतां शुभे प्राप्स्यामि त्वं यशोदायां नन्दपत्न्यां भविष्यसि अर्चिष्यन्ति मनुष्याः त्वं सर्वकामवरेश्वरीं धूप उपहारबलिभिः सर्वकामवरप्रदां नामधेयानि कुर्वन्ति स्थानानि च नरा भुवि दुर्गेति भद्रकालीति विजया वैष्णवीति च कुमुदा चण्डिका कृष्णा माधवी कन्यकेति च माया नारायण ईशानी शारदेति अंबिकेति च गर्भसंकर्षणार्थं वै प्राहुः संकर्षणं भुवि रामेति लोकरमणात् बलवत् उच्छ्रयात् सन्दिष्टैवं भगवता तथेत्योमिति तत्त्वचः प्रतिगृह्य परिक्रम्य गां गता तत्तथा करोत् गर्भे प्रणीते देवक्या रोगिणीं योगनिद्रया अगो विस्रंसितो गर्भ इति पौरा विचुक्रुषुः भगवानपि विश्वात्मा महाभक्तानाम् अभयङ्करः आविवेशांशभागेन मन आनगदुन्दुभेः स बिभ्रत् पौरुषं धाम राजमानो यथा रविः दुरासतोतिर्दुर्दर्शो भूतानां सम्बभूवः ततो जगन्मङ्गलमच्युतांशं समागितं शूरसुतेन देवी ददार सर्वात्मकम् आत्मभूतं काष्ठायता अनन्तकरं मनस्तः सा देवकी सर्वजगन्निवास निवासभूता नितरां नरेजे भोजेन्द्रगेहे अग्निशिखेव रुद्धा सरस्वती ज्ञानकले यथा सती तां वीक्ष्य कंस प्रभयाजितान्तरां विरोचयन्तीं भवनं शुचिस्मितां
आहैष मे प्राणहरो हरिर्गुहां ध्रुवं श्रितो यन्न पर्पुरेय मीदृशी किमद्य तस्मिन् करणीयमाशु मे यतर्थतन्त्रो न विहन्ति विक्रमं स्त्रिया स्वसुर्गुरुमत्य वदोऽयं यशस्रियं हन्त्यनुकालमायुः स एष जीवन् खलु सम्परेतो वर्तेदयो अत्यन्तनृशंसितेन देहे मृते तं मनुजा शपन्ति गन्ता तमोन्दं तनुमानिनो ध्रुवम् इति घोरतमाद् भावात् सन्निवृत्त स्वयं प्रभुः आस्ते प्रदीक्षन् तज्जन्म हरेर्वैरानुबन्धकृत् आसीन संविशं तिष्ठन् भुञ्जान पर्यटन् महीं चिन्तयानो ऋषिकेशम् अपश्यत् तन्मयं जगत् ब्रह्मा भवश्च तत्रैत्य मुनिभिर्नारदादिभिः देवैः सानुचरैः साकं गीर्भिर्वृषमैडयन् सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं हृदसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः एकायनोऽसौ द्विफलस्त्रिमूल चतुरस पंचविध षडात्मा सप्तत्वक अष्टविटपो नवाक्षो दशच्छदी द्विकगो हि आदिवृक्षः त्वमेक एवास्य सतप्रसूतिः त्वं सन्निधानं त्वम् अनुग्रहश्च त्वन्मायया संवृतचेतसत्त्वां पश्यन्ति नानान् विभज्जितो ये विभर्षिरूपाण्यवमोद आत्मा क्षेमाय लोकस्य चराचरस्य सत्त्वा उपपन्नानि सुकामहानि सताम् अभद्राणि मुहुः कलानां त्वय्याम्बुजाक्ष अखिलसत्त्वधाम्नि समाधिनावेशितचेदसैके त्वत्पादपोतेन महत्कृतेन कुर्वन्ति गोवत्सपदं भवाब्धिं स्वयं समुत्तीर्य सुदुस्तरं द्युमन् भवार्णवं भीमम् अदभ्रसौहृदाः भवत्पदाम्बोरुगः बोरुगनाममत्र ते निदाय याता सदनुग्रहो भवान् ये अन्येऽरविन्दाक्ष विमुक्तमानिनः त्वय्यत्तभावान् अविशुद्ध बुद्धयः आरुह्य कृच्छ्रेण परं पदं ततः पतन्त्यतो नादृत युष्मत् अङ्ग्रयः तथा न ते माधव तावकाः कुचित् भ्रश्यन्ति मार्गात् त्वयि बद्धसौहृदाः त्वयाभिगुप्ता विचरन्ति निर्भया विनायकानि कप मूर्धसुप्रभो सत्त्वं विशुद्धं स यदे भवान् तितौ शरीरिणां श्रेय उपायनं वपुः वेदक्रियायोगतपःसमाधिभिः तवार्हणं येन जन समीहते सत्त्वं न चेदादरिदं निजं भवेत् विज्ञानमज्ञानविदापमार्जनम् गुणप्रकाशैरनुमीयते भवान् प्रकाशते यस्य च येन वा गुणः न नामरूपे गुणजन्मकर्मभिः निरूपितव्ये तव तस्य साक्षिणः मनोवचोभ्याम् अनुमेयवर्त्मनो देवक्रियायां प्रदीयन्त्यतापि शृण्वन् गृह्णन् संस्मरयन् च चिन्तयन् नामानि रूपाणि च मङ्गलानि ते क्रियासु यत्त्वच्चरणारविन्दयोः आविष्टचेता न भवाय कल्पते दिष्ट्यागरेस्य भवतः पदो भुवो भारोपनीतस्तव जन्मनेशितुः दिष्ट्याङ्गितां तत्पदकैः सुशोभनैः द्रक्ष्यामगां ध्यां च तवानुकम्पितां न ते भवस्येष भवस्य कारणं विना विनोदं बत तर्कयामगे भवो निरोधस्थितिरपि अविद्यया कृताय दत्त्वय्यभयाश्रयात्मनि
मत्स्याश्च कच्छप नृसिंहवरागहंस राजन्यविप्रविबुधेषु कृतावतारग त्वं पासि नस्त्रिभुवनं च यथाधुनेश बारम्भुवो अरयदुत्तमवन्दनं ते दिष्ट्याम्बते कुक्षिगतः परपुमानं पुमान् दिष्ट्याम्बते कुक्षिगतः परपुमान् अंशेन साक्षात् भगवान् भवाय नगः मा भूद्वयं भोजपतेर्मुमूर्षो गोप्ताय धूनां भविता तवात्मजः श्रीशुक उवाच इत्युभिष्टूय पुरुषं यद्रूपम् अनिदं यथा ब्रह्मेशानो पुरोदाय देवा प्रदिययुर्दिवं श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन सुन गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय।